இருந்த ஒரு மனுஷனாக இருந்தாங்க. எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. எங்கள் அக்கா எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. நான் என் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்துச்சு. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். ஆனால் கிறிஸ்துவ இல்லாத ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருந்துச்சு. எங்களுடைய வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருந்த நாட்கள்னால வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் எங்கள் அம்மா குடும்ப ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா எங்கள் அம்மா மட்டும் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 5 நிமிஷம் சோத்திரம் பண்ணுவாங்க. 6வது நிமிஷம் எங்கள் அம்மா உட்காந்து தூங்கிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நானும் எங்கள் அக்காவும் உட்காந்து ஒரு பக்கத்துலேருந்து சண்டை போட்டுட்டு இருப்போம். எங்கள் அப்பா வெளி தேசத்தில் இருந்தாங்க. இப்படியே போயிட்டுருச்சு எங்கள் வாழ்க்கையில். எனக்கு 11 வயசு ஆகும்போது எங்கள் அம்மாவுடைய சரீரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பலவீனம் தாக்குனது. எங்கள் அம்மாவுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் தாக்குனதுனால பெண்களுக்குடியான பிரச்சனைனால ரொம்ப பாதிக்கப்பட்டு எவ்வளவோ டாக்டர்ஸ் கிட்ட போகிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவங்க சரீரத்தில் நார்மல் தான், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சரீரத்தில் ஒரே பலவீனம். அப்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரங்க ஜெபம் பண்ண வராங்க. ஜெபம் பண்ண உடனே எங்கள் அம்மாவுக்குள்ள இருந்து அசுத்தாவி அலக்கழிக்க ஆரம்பிச்சிச்சு. அசுத்தாவி அலக்கழிச்ச உடனே அது எங்கள் அம்மா விட்டு அந்த நேரம் போனது மாதிரி இருந்துச்சு. அந்த ஊழியக்காரங்க போயிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா இதை கேள்விப்பட்டு வெளி தேசத்துலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்த உடனே எப்படியாவது என் மனைவிக்கு சரியாகணும். மறுபடியும் பார்த்தா ஒரு பலவீனம். மறுபடியும் எவ்வளவோ லட்சக்கணக்கான காசுகளை ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணாங்க. எவ்வளவோ காரியத்தை ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணியும் எல்லா இடமும் போய் பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே சரியானது பாடம் இல்லை. இப்படியே எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு 11 வயசு ஆகுச்சு. எனக்கு 11 வயசில் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா எனக்கு ஏப்ரல் அந்த மாதத்தில், இதே மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2010ஆம் ஆண்டில் என்னுடைய வாழ்க்கையில் நான் பயங்கரமான ஒரு மந்திரவாத பிலிசனத்தில் நான் பாதிக்கப்பட்டேன். பயங்கரமான ஒரு மந்திரவாத பிலிசனத்தில் பாதிக்கப்பட்டு எனக்கு 11 வயசு, நான் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அப்போ என் அறியாமலே என் சரீரத்தை நானே வாதித்து கொள்ளுவேன். என் சரீரத்தை நானே காயப்படுத்தி கொள்ளுவேன். என் சரீரத்தில் எந்த ட்ரெஸ்ஸுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு ரோட்டில் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அலைஞ்சு கொண்டிருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க, அந்த தெருவில் இருக்கவங்கலாம் சொன்னாங்க, இது சரியான பேய் பிடிச்ச குடும்பம், இந்த குடும்பம் சரியான உபத்திரவம் பிடிச்ச குடும்பம், இந்த குடும்பம் அவ்வளோதான் எழும்பாது, அவ்வளோதான் சரியான பேய் பிடிச்ச குடும்பம், மந்திரவாதம் பிடிச்ச குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஊரில் இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு பட்டம் சுட்டினாங்க. அவ்வளோதான், இந்த குடும்பம் தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சுட்டினாங்க. இப்படியே எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்போது எல்லாரும் சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. இந்த பையனுக்கு என்ன ஆச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சா, டாக்டர்லாம் செக் பண்ணி நார்மலாக தான்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பேய்க்கு பாருன்னு சொல்லிட்டு மந்திரவாதி கிட்ட போய் வீட்டுக்குள்ளே யாகம், வீட்டுக்குள்ளே பூஜை எல்லாமே பண்ணுறாங்க. இன்னும் இருந்ததை காட்டிலும் டபுள் மடங்கு பிசாசும் போராட்டத்திலாம் பயங்கர பாதிக்கப்பட்டு என்ன தானே நைட்டான நான் அலறி கொண்டு இருப்பேன். நைட்டான வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத ஒரு பயம். வீட்டுக்குள்ளே ஸ்டெப்பில் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டோரை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா பேக் என்ட்ரன்ஸ் டோர் வரைக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல நிற்க மாட்டோம். அப்படி ஒரு பயம் எங்கள் வீட்டுக்குள்ளே மூடிக்கொண்டிருந்தது. இப்படியே எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்போது எல்லா இடமத்துலேயும் போய் பார்க்குறாங்க. எங்கள் அப்பா எத்தனையோ ஊழியக்காரங்களையும் கூட்டிக் கொண்டு எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க. ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாலும் அந்த நேரத்தில் ஊழியக்காரங்க எதுக்கு இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக துரத்தின நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட நாட்களில் இப்படியே என் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துருந்துச்சு. மறுபடியும் எங்கள் பெரியம்மா என்னை ஒரு ஸ்தலத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு கத்தோலிக்க ஸ்தலத்துக்குள்ளே கூட்டிகிட்டு கொண்டு போய் உனக்கு சரியாயிரண்டான்னு சொல்லிட்டு என் கையை தர பிடிச்சிட்டு போய் எனக்குள்ளே இந்த அசுத்தாவி பயங்கரமாக அலக்கழிக்கும் போது என்ன பண்ணாங்க, இந்த பேய் எப்படியாவது இவனுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு என்னை ஒரு சிலுவை பக்கத்தில் படுக்க போட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா, கேண்டில் தெரியல, மெழுகுத்திரி தெரியும்ல, அந்த மெழுகுத்திரியினால என் நெத்தியில் அப்படியே அந்த சூடோட சிலுவை போட்டாங்க. எப்படியா என் 11 வயசில் என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்படியே சிலுவையில் நெத்தியில் அப்படியே டாட்டாக அந்த கேண்டிலை உருக்கி தலையில் சிலுவை போட்டு இந்த ஆவி இவனை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. 2வது என் நாக்கை இழுத்து பிடிச்சி என் நாக்கில் சிலுவை போட்டு இந்த ஆவி எப்படியாவது இவனை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டாங்க. 2வது என் 2 கண்ணையும் அவங்க கையினால் பயங்கரமாக குத்தி இந்த ஆவி இவனை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. கடைசி கண்ணுக்குள்ளே கூட அந்த மெழுகுத்திரியை கரைச்சி ஊற்றுனாங்க.
என்னால் ஒரு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இதனால என் பெரியம்மா மேலே எனக்கு ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு எனக்குள்ள ஏற்பட்டது. என் வாழ்க்கையில் ஒரு பகையாகவே மாறிச்சு. சத்தால என் பெரியம்மா முகத்தில் நான் முழிக்க மாட்டேன், அப்படிப்பட்ட நிலைமை கூட என்னால் ஆயிடுச்சு. என்னால் எங்கள் பெரியம்மா இப்படிலாம் பண்ணாங்க, உனக்கு விடுதலை கிடைச்சானா? இல்லை, விடுதலை கிடைக்கல. இன்னும் என் சரீரம் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்துச்சு. அப்போது இதே மாதிரி ஒரு ஜெபிக்கிற ஒரு சகோதரர், அவர் ஊழியக்காரர் கிடையாது, ஒரு ஜெபிக்கிற சகோதரர், எங்களால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வாடகைக்கு போய் உட்காரும்போது ஒரு ஜெபிக்கிற மனுஷன் அந்த இடத்துல இப்படி ஒரு பையன் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்க போகலான்னு சொல்லி பார்க்க வரும்போது எங்கள் அப்பா அந்த மனுஷனை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் யார் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்குள்ளே இருந்த அசுத்த ஆவி அலக்களிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே எங்கள் அப்பா அந்த மனுஷனை, நீங்கள் போங்க ஐயா, நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விட்டுட்டாங்க. விரட்டி விட்ட உடனே எங்கள் அப்பாவுக்குள்ளே ஒரு சந்தேகம். என்னை உட்கார வச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ளே உட்கார பூட்டி போட்டு எங்கள் அப்பாவுக்குள்ள ஒரு சந்தேகம். நான் இவ்வளோ நாள் இவ்வளவோ மந்திரவாதி கிட்ட தேடி போனேனே, என் பையனுக்கு விடுதலை கிடைக்கலையே. இவ்வளோ நாள் நான் எத்தனையோ ஊழியக்காரன்கிட்ட தேடி போனேனே, எனக்கு விடுதலை கிடைக்கலையே. அப்போ நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா யோசித்தாங்க. அன்னைக்கு அந்த ஒரு இடத்துல ஒரு சிலுவை இருந்துச்சு. அந்த சிலுவையின் பாதையில் முழங்கால் படிட்டு சொன்னாங்க, ஏசப்பா, நான் எத்தனையோ ஊழியக்காரனை தேடி போனேன், எத்தனையோ மந்திரவாதிகளை தேடி போனேன், எத்தனையோ டாக்டர்களை தேடி போனேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலை. ஆனால் நான் உங்களை தேட மறந்துட்டேனே ஆண்டவரே, நான் இயேசுவை தேட மறந்துட்டேன். ஆனால் ஊழியக்காரனை தேடி போனேன், மந்திரவாதியை தேடி போனேன், ஆனால் நான் இயேசுவை தேட மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னைக்கு அந்த சிலுவையின் பாதத்தில் ஒப்பு கொடுத்தாங்களோ, இயேசுவே நான் உங்களை தேட மறந்துட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்களோ, இனிமேல் நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவோம், இனிமேல் நாங்கள் ஒழுங்காக இருப்போம்னு சொல்லி என்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்களோ, அன்னைக்கே இயேசு கிறிஸ்து எங்கள் அம்மாவுடைய சரீரத்தில் இருந்த பலவீனத்தையும் என்னுடைய வாழ்க்கை அந்த பலவீனத்தின் கட்டுகளை அறுத்து மாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். என்ன சொல்ல வாரேன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற ஊழியக்காரங்க இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போவாங்க. அவங்களும் ஒரு மாம்சமான ஒரு பலவீனமான ஒரு பாண்டம் தான். ஆனால் அவர்களை பயன்படுத்துகிற இயேசு பெரியவர். இன்னைக்கு இங்கே இருக்கிற ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார் தான். ஆனால் ஊழியக்காரனை பார்க்காதீங்க, ஊழியக்காரனை பயன்படுத்துகிற இயேசுவை பாருங்க, அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கும் என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சார். எப்படி இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சார் அப்படின்னா, எங்கள் வாழ்க்கையில் குடும்ப ஜெபம் இருந்துச்சு. எங்கள் வாழ்க்கையில் அந்த நாட்கள் வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு பக்கம் உட்காந்து தூங்குவாங்க, ஒரு பக்கம் நானும் எங்கள் அக்கா சண்டை போட்டுருப்போம். அன்னைக்கு எங்கள் அப்பா ஒப்பு கொடுத்தாங்க, நாங்கள் டெய்லி காலைல ஒரு 1/2 மணி நேரம், நைட்டில் ஒரு 1/2 மணி நேரம் குடும்பமாக ஜெபம் பண்ணுவேன். நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே எங்களால் இருக்க முடியாத ஒரு பயத்தின் ஆவினால் பயங்கரமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தோம். என்னைக்கு அந்த இடத்துல இருக்க எல்லாரும் சொன்னாங்க, அவ்வளோதான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு முத்திரையிட்டாங்க. நாங்கள் அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே உட்காந்து குடும்ப ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அந்த எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் என் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு சைனஸ் பிரச்சனைனால பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தேன். ஒரு பயங்கரமான டவல்னால நான் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு 3 டவல் ஃபுல்லாகவே எனக்கு தும்மல் வந்து சைனஸ் பிரச்சனைனா எனக்கு காலையில் எந்திரிச்சோன்னா தும்மல் வரும். ஐஸ்கிரீம் கூட சாப்பிட முடியாது, கூலிங்காக எந்த சாப்பாடுமே சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தேன். நானும் எவ்வளவோ ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணேன். 8-9 வருஷமாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டேங்கிறீங்க? நானும் இவ்வளவு ஜெபம் பண்ணுறேன்னா ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஏசப்பா என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாங்க, நீ ஒரு ஆள் மேலே ஒரு கசப்போடு இருக்கிற பாரு, அந்த கசப்பை மாற்றி போடு, இன்னைக்கு நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ நான் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவர் நான் யார் மேலே ஆண்டவரே கசப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன் சொன்னாங்க, உன் பெரியம்மா மேலே உனக்கு ஒரு கசப்பு இருக்கு பாரு, சின்ன வயசில் உன்னை கேண்டில் மெழுகுத்திரி உருக்கி உன் நெற்றியில் சிலுவை போட்டாங்க, உன் கண்ணில் குத்துனாங்க, உன் நாக்கில் சிலுவை போட்டாங்கன்னு சொல்லி உன் பெரியம்மா மேலே உனக்கு ஒரு கசப்பு இருக்கு பாரு, செத்தாலும் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொல்கிற பாரு, இன்னைக்கு உன் பெரியம்மா கிட்ட நீ பேசு, இன்னைக்கு உன் பெரியம்மா மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஆண்டவரே என் சின்ன வயசுல என் நினைவு தெரிஞ்ச நாட்கள் ஆண்டவரே, என் பெரியம்மா சொன்ன விஷயம் என்னால் மன்னிக்க முடியாதான், அது எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னால் மன்னிக்க முடியாது, நீங்கள் மன்னிக்கிற இருதயம் தந்தீங்கன்னா நான் மன்னிப்பேன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட நைட்டு நேரத்தில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு மன்னிக்க முடியாது, எனக்கு மன்னிக்கிற இருதயத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு ஏசப்பா எனக்கு மன்னிக்கிற இருதயத்தை தந்தார். ஒரு நாள் ஃபோன் பண்ணி எங்கள் பெரியம்மா கிட்ட பேசினேன். அவங்க ஒரு பெரிய சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையிலேருந்து கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக சைனஸ் பிரச்சனையால 3-4 கர்ச்சி ஃபுல்லாக ஈரம் ஆகிரும். கடைசி கர்ச்சி ஃபுல்லாக மூக்குலேருந்து ரத்தம் தான் வரும். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. என்னைக்கு என் பெரியம்மாவை நான் மன்னிச்சு ஜெபம் பண்ணனோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார்.
அல்லேலூயா. அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்க கூட பேசி கொண்டிருக்கிறா. இன்னைக்கு ஊழியக்காரனை நம்பி வந்துருங்கன்னா ஒரு விஷயம் சொல்றேன், ஊழியக்காரன் நம்பாதீங்க, ஊழியக்காரனை பயன்படுத்துற இயேசுவை பாருங்க. இயேசு நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன், உங்க வாழ்க்கையில குடும்ப ஜெபம் இல்லாம இருக்கலாம். இந்த நாள்ல குடும்ப ஜெபத்தை